இந்த வாழைத்தார் பைத்து 3 நாளாக வரல எனக்கு. நான் இங்கே வர முடியல, வேலை இருந்துச்சு. இந்த அணில் பாருங்கள், எல்லா பழமும் சாப்பிட்டு இப்படி தூங்குறாங்க, பயம் இல்லாமல் தூங்குறாங்க. நான் வெட்டுறதுக்கு வந்தேன், நான் தாரு அது எப்படி தூங்குறாங்க பாருங்கள், வயிறு ரொம்ப சாப்பிட்டு. 4 பழம் சாப்பிட்ருக்குறாங்க பாருங்கள், 4 பழம் பழுத்துருச்சு. மேலெல்லாம் சாப்பிட்டு தூள் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக சாப்பிட்டு படுத்துருக்குறாங்க. ஏய் எந்திரி, நான் வெட்ட போகிறேன். போ இருக்குது நினைக்கிற, போக மாட்டேங்குது. அங்கே பாரு, எம்மா அழகா எடுத்துட்டா. நீ வெட்டு. அவள் எவ்வளோ அழகாக தூங்குறா பாரு. நெல்லுது, அது அசை போடுற மாதிரி அது பண்ணுது. இந்த மொசக்குட்டி பண்ணுல அந்த மாரி பண்ணுது. குட்டி தான் நினைக்கிறேன், அது அணில் குட்டி தான் நினைக்கிறேன். குட்டி தான் நினைக்கிறேன். பெருசு, நல்லா பெருசாக தான் இருக்குது. போ, நான் வெட்ட போகிறேன். ஓடிட்டான் பாருங்க. நல்லா அணில் சாப்பிட்ருக்குதா. ஒரு 2 பழம் பிச்சு கடாச்சிட்டோமா. இந்த பாருங்க, நல்லா சாப்பிட்டு வச்சுருக்குறாங்க. நல்லா சாப்பிட்ருச்சா. இந்த பழத்தை கொத்தி வச்சுருக்குது. சாப்பிட்டு அதுலேயே படுத்துருந்தது. நாங்கள் ஆசைச்சதுமே ஓடிப்பிடிச்சி வெட்டி எடுத்தாச்சு தாரு. இப்போ தண்டு உரிச்சிட்டு இருக்கிறோம். தண்டு உரிச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்படியே மட்டை விடு, கொஞ்சம் முத்தாமல் இருக்கும். மட்டை இருந்துச்சுன்னா மேலே அது மட்டும் உரிச்சிடு, போதும். இன்னொரு மட்டை இந்த பக்கம் போதும் கூட. அப்படியே எடுத்துக்கலாம். கொடு, என் கையில் கொடு. அதை விட்டு நல்லா அடியில் போடு. எம்மா தண்ணி வருது பாரு, அந்த தண்ணி தான் குடிக்கணும். அடியில் போடு நினைக்கிறேன். கிழங்கு அப்புறம் வேஸ்ட்டாக தான் ஆகும். அந்த கிழங்கு இன்னும் மேலே போடுறிய. இந்த தொட்டியில் 2 மீன் இருக்குது. இல்லாட்டி தண்ணி விட்டுருவேன். அந்த தொட்டிக்கு 2 மீன் இருக்குது. பாவம், தண்ணியில் வீணாக அடிச்சிட்டு போயிடும். அதுக்கு தான் பார்க்குறேன். தண்ணி விடணும். வாழை மரத்தை கொஞ்சம் தண்ணி விடணும். எல்லாம் தார் 2 போட்டிருக்குது. இங்கே ஒரு தார் இதுவும் போடும் போல இருக்குது. தண்ணி விட்டால் தான் சீக்கிரம் முத்தும் காய்.